திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு குரு பலனாக வந்திருக்கிற காலத்தில் தான் நீங்கள் திருமணத்தை செய்ய வேண்டும். மாறுதலாக குரு பலன் இல்லாத நேரத்தில் நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்கள் என்றால், திருமணம் தள்ளி போதை சொல்லிவிட்டு ஐயோ 30 வயசு ஆயிடுச்சே, 32 ஆயிடுச்சே, 33 ஆயிடுச்சேம்பாங்க. திருப்பி குரு பலன் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு முறை தான் வரும். 2 முறை 3 முறை வரத்துக்கெல்லாம் குரு பலன் அப்படிலாம் வராது. ஒரே முறை தான் வரும். திருப்பி 2வது முறை குரு பலன் வர வைக்கணும் அப்படின்னா நியூமராலஜி படி வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்துள்ளேன். பொதுவாக இந்த திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமண குரு பலன் இருக்க வேண்டும். அதாவது திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு குரு பலனாக வந்திருக்கிற காலத்தில் தான் நீங்கள் திருமணத்தை செய்ய வேண்டும். மாறுதலாக குரு பலன் இல்லாத நேரத்தில் நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்கள் என்றால் ஆர்டினரியான வாழ்க்கையாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 27 வயசில் தான் குரு பலன் ஸ்டார்ட் ஆகுது. 24 வயசில் திருமணம் பண்ணிக்கலாம். இந்த 3 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் குழந்தை தள்ளி போகும். கெரியர் வந்து நார்மலாக இருக்கும். இப்படி மற்றது கிடைக்கிறதெல்லாம் கூட கிடைக்கிறது இந்த 27 வயசில் தான் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் அதுதான். சப்போஸ் ஒருத்தருக்கு 27 வயசில் குரு பலன் வந்திருக்கு, ஆனால் வந்த குரு பலனை இவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் திருமணம் பண்ணுறதை விட்டுருவாங்க. திருப்பி ஒரு 28, 30 வயசில் ட்ரை பண்ணுவாங்க திருமணத்துக்கு. அப்போ திருமணத்தை நடைபெறாது, தள்ளி போகும். இவங்க என்ன செய்வாங்க, திருமணம் தள்ளி போதைன்னு சொல்லிவிட்டு ஐயோ 30 வயசு ஆயிடுச்சே, 32 ஆயிடுச்சே, 33 ஆயிடுச்சேம்பாங்க. திருப்பி குரு பலன் ஸ்டார்ட் ஆகாது. ஒரு முறை தான் வரும். 2 முறை 3 முறை வரத்துக்கெல்லாம் குரு பலன் அப்படிலாம் வராது. ஒரே முறை தான் வரும். திருப்பி 2வது முறை குரு பலன் வர வைக்கணும் அப்படின்னா நியூமராலஜி படி பேரை மாற்றி எழுதுனா தான் அந்த குரு பலனே ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த பேரை எழுதி ரீஸ்டார்ட் பண்ண வர வச்சு அதுக்கப்புறம் தான் திருமணத்தை முடிக்கிறதுக்கு உண்டான கால சாத்தியத்தை எடுத்துகிட்டு வரணும். அப்படி சாத்தியப்படுமானாக்கா சாத்தியப்படும். அப்போ 2வது முறை குரு பலனை உருவாக்கி அந்த காலகட்டத்தில் தான் திருமணத்தை பண்ண வைக்கணும். அப்போ அதுக்கு பேர் தான் நமக்கு வந்து சப்போர்ட்டாகவும் இருக்கும். அப்படி திருமணம் குரு பலன், அதனால தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பலனை வர குரு பலனை இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. வர குரு பலனை இவங்களே அதை கவனிக்காமல் விட்டுட்டு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி தள்ளி போட்டுருவாங்க. தள்ளி போடும்போது அது நீங்கள் தள்ளி போடுங்க, அது திருப்பி தள்ளி போட்டுரும். சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை பாக்கியம் வேணுன்றது இப்போ வேண்டாம், நம்ம 2 வருஷம் தள்ளி போடணும் இவங்களாம் தள்ளி போடுவாங்க வாண்டடாக. இந்த தள்ளி போட்டது 2 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கெல்லாம் நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் அது வந்து 2ங்கிறது 5, 7, 8 சில பேருக்கு இன்னும் ரொம்ப தள்ளி போயிடும். அது வந்து ஏன்னா இதெல்லாம் கடவுள் கொடுக்குறத நாம் தள்ளி போடக்கூடாது. நீங்கள் தள்ளி போயிட்டால் அது தள்ளி போய் விலகி போயிடும் உங்களை விட்டு. இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு குரு பலன் நல்ல பலன்லாம் உங்களுக்கு தேடி வருது. வரதை நீங்கள் அந்த காலத்தில் சரியாக செய்யணும். அதை விட்டுட்டிங்கனாக்கா திருப்பி அது உங்களுக்கு ரீசெட் ஆகி திருப்பி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. அது ஆயிடுச்சுன்னா சந்தோஷம், ஆகலைனாக்கா தள்ளி உங்களை விட்டு விலகினதை நீங்கள் எப்படி திருப்பி கொண்டு வர வைக்க முடியும் என்னையோ. அதனால் திருமணம் தள்ளி போகிறதுக்கு குரு பலனை வரும்போது கரெக்டாக குரு பலனில் முடிங்க. வராத நேரத்தில் செய்யாதீங்க, சரியாக வராது. அதே நேரத்தில் வர குரு பலன் நேரத்தில் செய்யாமல் விட்டுட்டாலும் திருப்பி குரு பலன் வேணும்னாக்கா பேரை மாற்றி அந்த பேரை எழுதும்போது தான் குரு பலனை ரீஸ்டார்ட் பண்ண வச்சு அப்போ திருமணத்தை பண்ண வைக்கணும். இந்த திருமணம் என்பது நீங்கள் நினைப்பது போன்று நாம் நினச்சா திருமணம் பண்ணிக்கலாம், நாம் நினச்சாக்கா எப்போனாலும் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிறீங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த காலகட்டம் தான் மிஸ் பண்ணிட்டீங்க, காலம் மாறி போயிடும். மாறி செகண்ட் ரவுண்டு வரணும், செகண்ட் இன்னிங்ஸ் வரணுங்கிற மாதிரி அதில் தான். அதுலேயும் சாத்திய பெருமான்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும். அப்படி வரா போல இருக்கும். சின்ன லைட்டாக லேசாக எட்டி பார்த்துட்டு போவோம். நம்பர் ஆஃப் டேஸில் தான் வரும். அது கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சின்னா ஓகே, ஆகலைன்னாலும் திருப்பி மிஸ்பிளேஸ் ஆகிரும். அதை சொல்ல முடியாது அவ்வளோ குயிக்காக. அது வர நேரத்தில் அந்த ஸ்பாக்கில் தான் வரும். அந்த ஸ்பாக்கில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி டக்குன்னு பண்ணணும். அது நம்பர் ஆஃப் டேஸில் இருக்கும், தெரியாது. அவுட் ஆஃப் ரிஸ்ட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு குரு பலன் வர காலத்தை கரெக்டாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். குரு பலன் காலத்தில் திருமணத்தை சரியாக செய்து கொள்ளுங்கள். குரு பலன் காலத்தில் சரியாக வாழ்க்கையை நீங்கள் துவங்கி நீந்தீர்கள் என்றால்தான் அந்த வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆனதாக இருக்கும். சில பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக எதுக்காகவோ வந்துட்டு திருமணத்தை வந்துட்டு அவசர கோலத்தில் பண்ணுவாங்க.
நாங்கள் லவ் பண்ணிட்டாங்க அவங்க, அதனால் உடனே கல்யாணம் பண்ணணும்னு பண்ணுவாங்க. திருமணம் குரு பலனே இல்லை. நான் சில பேருக்கு சொல்லுவேன், அவங்களுக்கு புரியாது. இல்லையா நாங்கள் பண்ணலாம் அவங்களா பண்ணிப்பாங்கன்னுவாங்க. அம்மா அவங்களா பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, அதில் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காதும்மா. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே, நான் என்ன பண்ணுறதும்பாங்க. உங்கள் சௌகரியம், அவங்க சௌகரியம். பேரண்ட்ஸ் நீங்கள் தான் சொல்லணும், அதை சொல்லி தான் சரி பண்ணணும். அது இல்லைன்னும் போது அது உங்களுக்கு ஃபுல்ஃபில் கிடைக்காது. அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயா கல்யாணம் பண்ணி 3.5 வருஷம் அது என்ன குழந்தை, இதை தான் நாங்கள் முதல்ல சொன்னோமே. அவங்க கேட்கலையே, இவங்க பதிலுக்கு பதில் தான் பேசுகிறாங்களே ஒழிய இதெல்லாம் இதில் அந்த வாழ்க்கைங்கிறது இதை தாண்டி சில விஷயங்கள் அதை அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை. அது ஏதோ சொல்லணும். இந்த குழந்தைங்கள்லாம் என்ன செய்வாங்க, இந்த 5 வயசு 6 வயசு குழந்தைங்கள்லாம் அதுங்களா பேசுங்க. அதுங்க குழந்தை பேசுது, அதுங்களுக்கு தேவை என்னவையோ அதை கேட்குங்க, அதை பேசுங்க, அதை செய்யுங்க, அதை நினச்சதை செய்யுங்க. பெரியவங்களும் நிறைய பேர் இப்போ அப்படி ஆகிட்டாங்க. அவங்க பாட்டு ஒரு ட்ராக்கில் பேசுகிறாங்க. உங்கள் வாழ்க்கைங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு கைடு பண்ணுறோம். நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. அப்புறம் அது உங்கள் வாழ்க்கை நீங்கள் தானே வாழ போகிறீங்க. நீங்கள் தானே வாழ்கிறதுக்கு பெரியவங்களும் கைட் பண்ணணும், அவங்களும் கைட் பண்ணணும். அதனால் பெரியவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும், மீதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஸோ மொத்தத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்கள் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.